மூங்கில் பழம் இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லதும்மா. கிட்னிக்கெலாம் நல்லது, வயிற்றுக்கு நல்லது. இன்னும் இருந்தால் சளி இருந்தால் அதெல்லாம் நல்லதும்மா. இந்த பழம் இந்த பாரு, இதை பாருங்க. நான் கிட்ட சாப்பிட்டேன். நல்லது அம்மா. இது சாப்பிட்டப்பா. இந்த குழந்தை கிள்ளி அரைச்சி பிழிஞ்சி ஒரு பாலோட ஊற்றிட்டா குழந்தைக்கு வயிற்றில் இருக்கிற பூசி எல்லாத்துக்கும் நல்லா வெளியே வந்துடும். அது இது சாப்பிட்டக்கா இந்த குழந்தை கிள்ளி இடிக்கணும், இடித்து பிழிஞ்சு ஊற்றணும் குழந்தை வயிற்றில். நல்லது, இது சாப்பிட்லாமா. பெரியவங்க கூட இந்த கொட்டையை அரைச்சி சாப்பிட்டு கொட்டையை அரைச்சி எண்ணெயில் ஊற வச்சு அதையும் சாப்பிட்லாம். அதே மூஞ்சில் தேய்ச்சிக்கலாம், உடம்புல தேய்ச்சிக்கின்னா இன்னும் ஸ்டைனிங்காக இருக்கும், மூஞ்சி அழகாக இருக்கும். இந்த பழம் சாப்பிட்டா வயிற்றில் இருக்கிற கிட்னிலாம் சுத்தம் பண்ணும். அவ்வளோ நல்ல பழம் இது, அவ்வளோ நல்லது உடம்புக்கெல்லாம், இவ்வளோ நல்லது. நாங்கள்லாம் சாப்பிட்றோம் தான், இதை தான் சாப்பிட்டு இந்த குழந்தைக்கெல்லாம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றுவோம். அப்போல்லாம் இந்த வைத்தியம் தான் நாங்கள் பண்ணுற வைத்தியமே. இந்த சித்த வைத்தியம் தான் நாங்கள் பண்ணுவோம். இந்த வேப்பிலை அரைச்சி ஊற்றுவோம், ஆலம் கொழுந்து ஊற்றுவோம். இது அவஞ்சல் பட்டை, இது அவஞ்சல் கொழுந்து சீவி அதையும் ஊற்றி சாப்பிடுவோம் நாங்கள். அதெல்லாம் செய்வோம் நாங்கள். வேறு எதுவும் நாங்கள் இது ஹாஸ்பிட்டல்லாம் போனது கிடையாது. இதை தான் சாப்பிட்ணும். இது தோல் வியாதிக்கெலாம் அவ்வளோ நல்லதும்மா. இது கிட்னிக்கெலாம் நல்லது, தோல் வியாதிக்கு நல்லது. இந்த கொட்டையை அரைச்சி எண்ணெயில் ஊற்றி பிழிஞ்சி அதை மூச்சுக்கு பூச்சிக்கலாம், அதுவும் நல்லது. இது தீனி வைத்தியத்தில் இது சம்மந்தப்படுதும்மா. அது பாருங்களேன் எப்படி இருக்கா, அது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. கேட்டுங்களா? பாரு, எல்லாம் நல்லது. வாரத்தில் ஒரு 5 பழம் சாப்பிட்லாம். யார் வேணால் சாப்பிட்லாம். குழந்தைங்க சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம். இது சளிக்கெலாம் நல்லது. இது அவ்வளோ நல்லது அம்மா. இது கிட்னிக்கெலாம் நல்லது. வாரத்தில் ஒரு 5 பழம் சாப்பிடுங்க போதும், நல்லாயிருக்கும். இது எவ்வளோ பணம் இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கிராமத்தில் எங்கே ஒன்றாலும் இருக்கோம்மா. நாங்கள் தான் கிள்ளி துண்ணுவோம், பிள்ளைங்க கூட கிள்ளி துண்ணிடுவோம். ஐயோ அதை ஏன் சாப்பிடாதுரா அப்படின்னு. பரவாயில்லையா, இது ஒரு நல்லது. இது சாப்பிட்டா ரத்தத்துக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது, அவ்வளோ நல்லது. சளிக்கெலாம் நல்லது. வாயால் வரலன்னா கூட பாத்ரூம் போல் சளி வந்துடும் இது சாப்பிட்டோம்னா. அவ்வளோ நல்லது அம்மா இந்த பழம். இது நாட்டுப்புறம் எங்கே ஒன்றாலும் இருக்கும், எங்கள் ஊருக்கு நாயிட்டில். அதை தான் நாங்கள் கிள்ளி சாப்பிடுவோம். அந்த இலையெல்லாம் கொழுந்து கிள்ளி அதையும் ஊற்றுவோம். நாங்கள்லாம் செய்வோம். இதெல்லாம் பாருங்க. நாங்கள் கூட சாப்பிடுவோம், நல்லது தான். இனிப்பாகவும் இருக்குது, கசக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குது. இட்டிப்பாக தான் இருக்குது. இவ்வளோ பழம் எப்படி இருக்குது பார்த்தியா, பழம் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கிடைக்குமா போகிறது, எங்கே கிடைச்சாலும் காசு கொடுத்துனாலும் வாங்கி சாப்பிடுங்க அம்மா கிட்ட. எல்லோருமே சாப்பிட்லாம், பிள்ளைங்க சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம். அவ்வளோ நல்ல இதையே காசு கொடுத்து வாங்கி. இதுலேருந்து பாருங்கள், அம்மாச்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.